நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்த உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே நிலையான மனக்குரிய தூய்மையின தருணைக்கு தீமாக இறைவனுக்கு நன்றியாகவும் கருத்துக்கள் நிறைவேறவும் விதிநெறி நன்குபடுத்தி வெற்றிகளுடையாகவும் மனநாள் இறைவனுக்கு குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்கள் நிறைவேறவும் பிள்ளைகளின் நலன்களுக்காகவும் தேவா அம்ப்ரோஸ் ஆண்மலை பாற்றிக்காகவும் ஜூலியா சந்தனசாமி குடும்ப நன்றியாகவும் குடும்ப கருத்துக்களுக்காகவும் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் டேவிட் செல்வான் சோபியா தரேசம்மாள் வனிதா என்கின்ற கரோலின் ஆண்மலை பாற்றிக்காகவும் ராசாத்தி என்கின்ற சின்னம்மாள் 10ஆம் ஆண்டு நினைவு ஆண்மலை பாற்றிக்காகவும் சாமினட்டி ஜவமாலை ஆண்மலை பாற்றிக்காகவும் மற்றும் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆண்மலை பாற்றிக்காகவும் ஒத்திருக்கிற நிலையில் இருக்கும் ஆன்மாக்களுக்காகவும் யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காகவும் வேண்டுவோமாக. விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பிறகு உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக எப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாகுக. தொடக்கத்தில் இருந்ததைப் போல எப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். தேடும் இதயங்கள் தன்னிலே இறையருள் மலர, வனங்கள் பூக்கள் சிந்த வசந்தம் வாழ்வில் பொங்க வாரும் இறை குலமே. கவலைகளால் மனம் கலங்கையிலே உந்தன் கரங்களால் என்னை தாங்க வந்தாய், ஆறுதல் தேடி நான் அலைகையிலே உந்தன் பிழிகளில் கருணை மழை பொழிந்தாய். புதிய உறவுகள் மலர்ந்திடவே உந்தன் அன்பின் பலியினில் கலந்திடவே, புதிய உறவுகள் மலர்ந்திடவே உந்தன் அன்பின் பலியினில் கலந்திடவே, ஓர் குலமாய் ஒன்று கூடி வந்தோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்தின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின்
நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்பாண்டவர்களே, இந்த தினம் புனித தேவன்னை ஃபாத்திமா நகரிலே காட்சி கொடுத்த அந்த நிகழ்ச்சியை இன்று கொண்டாடுகின்றோம். 1917 ஆண்டு மே மாதம் 13ஆம் தேதி அன்று ஆடு மாடு மேய்த்து கொண்டிருந்த சிறுவர்களுக்கு அன்னை தன்னை வெளிப்படுத்தினார். அந்த காலகட்டமானது உலகத்தில் முதல் பெரிய யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்றது. இந்த யுத்தத்தின் காரணமாக அன்னை காட்சி கொடுத்து லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான மக்கள் மரிக்கப் போகின்றார்கள் என்பதை முன்னதாகவே அறிவிக்கின்றார். பாவத்தின் விளைவாக உலகம் தண்டிக்கப்பட்டது. இந்த முதல் மகா யுத்தத்தின் காரணமாக கணக்கில் அடங்காத மக்கள் இறந்தார்கள். ஆகவே அன்னை முன்னதாகவே எச்சரிக்க இந்த காட்சியை கொடுத்து இந்த சிறு பிள்ளைகள் வழியாக பாவத்திற்கு பரிகாரமாகவும் எல்லாரும் ஜெபமாலை செய்ய வேண்டும். ஜெபம் தபம் இதை இரண்டையும் அன்னை வெளிப்படுத்தி அந்த சிறுவர்கள் வழியாக உலகிற்கு அறிவித்தார். அந்த யுத்தத்தின் காரணமாக எத்தனையோ பேர் மரித்தார்கள், எவ்வளோ நஷ்டம் ஏற்பட்டது. ஆனால் அன்னையினுடைய இந்த குரலொலியை அன்றையிலிருந்து இன்று வரை திருச்சபையானது கேட்டுக்கொண்டே இருக்கின்றது. அன்னையினுடைய பாதுகாவலை தேடுவோம். நம்முடைய நாட்டில் தற்சமயம் ஒரு யுத்தம் நடந்து கொண்டு இருக்கின்றது. இந்த தீமையிலிருந்து நாம் எல்லோரும் விடுவிக்கப்பட வேண்டும் என்று மன்றாடுவோம். சகோதர சகோதரிகளை தூய மறைகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவங்களை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. இறைவாவும் திருமகன் அன்னையை எங்களுக்கு அன்னையாக தந்துள்ளீரே. உலகின் மீட்புக்காக நாங்கள் தவத்திலும் மன்றாட்டிலும் நிலைத்து நின்று கிறிஸ்துவின் ஆட்சியை நாளுக்கு நாள் திறம்பட வளர்க்க எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியின் ஐக்கியத்தில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். முதல் வாசகம். ஆண்டவராகிய இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவித்தார்கள். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11 இறை வசனங்கள் 19 முதல் 26 முடிய. அந்நாள்களில் ஸ்தேவானை முன்னிட்டு உண்டான துன்புறுத்தலால் மக்கள் பெனிசியா, சைப்பிரசு, அந்தியோக்கியா வரை
சிதறிப்போயினர். அவர்கள் யூதருக்கு மட்டுமே இறைவார்த்தையை அறிவித்தார்கள், வேறு எவருக்கும் அறிவிக்கவில்லை. அவர்களுள் சைப்ரசு, சீரேன் ஆகிய இடங்களைச் சேர்ந்த சிலர் இருந்தனர். அவர்கள் அந்தியோக்கியாவுக்கு வந்து அங்குள்ள கிரேக்கரை அணுகி ஆண்டவராகிய இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவித்தார்கள். ஆண்டவரின் கைவன்மையை அவர்கள் பெற்றிருந்தார்கள். பெருந்தொகையான மக்கள் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடம் திரும்பினர். இந்த செய்தி எருசலேம் திருச்சபையினரின் காதில் விழவே அவர்கள் பர்னபாவை அந்தியோக்கியா வரை சென்று வர அனுப்பி வைத்தார்கள். அவர் அங்கு சென்றபோது கடவுளின் அருள் செயலை கண்டு மகிழ்ச்சி அடைந்தனர். மேலும் உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்திருக்குமாறு அனைவரையும் ஊக்கப்படுத்தினார். அவர் நல்லவர், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார். பின்பு சவுலை தேடி அவர் தர்சு நகர் சென்றார். அவரை கண்டு அந்தியோக்கியாவுக்கு அழைத்து வந்தார். அவர்கள் ஓராண்டு முழுவதும் அந்த சபையாரோடு கூடவே இருந்து பெரும் திரளான மக்களுக்கு கற்பித்து வந்தார்கள். அந்தியோக்கியாவில்தான் முதல் முறையாக சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்னும் பெயரை பெற்றார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 87 1 7 முடிய உள்ள இறைவார்த்தைகள். பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். நகரின் அடித்தளம் திருமலைகளின் மீது அமைந்துள்ளது. யாக்கோப்பின் உறைவிடங்கள் அனைத்தையும் விட ஆண்டவர் சீயோன் நகர வாயில்களை விரும்புகின்றார். கடவுளின் நகரே, உன்னை பற்றி மேன்மையானவை பேசப்படுகின்றன. நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். எகிப்தையும் பாபிலோனையும் என்னை அறிந்தவர்களாக கொள்வேன். பெலிஸ்தியர், தீர் மற்றும் எத்தோப்பியா நாட்டினரை குறித்து இவர்கள் இங்கேயே பிறந்தவர்கள் என்று கூறப்படும். இங்கேதான் எல்லாரும் பிறந்தனர். உன்னதர் தாமே அதை நிலைநாட்டியுள்ளார் என்று சியோனை பற்றி சொல்லப்படும். அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். மக்கள் இனங்களின் பெயர்களை பதிவு செய்யும் போது இவர் இங்கேதான் பிறந்தார் என ஆண்டவர் எழுதுவார். ஆடல் வல்லாருடன் பாடுவோரும் சேர்ந்து எங்கள் நலன்களின் ஊற்று உன்னிடமே உள்ளது என்பர். நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள். Alleluia, 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 Alleluia.
என் நாடுகள் எனது குரலுக்கு செவி சாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் எருசலேமில் கோவிலில் அர்ப்பண விழா நடந்து கொண்டிருந்தது. அப்போது குளிர்காலம். கோவிலின் சாலமோன் மண்டபத்தில் இயேசு நடந்து கொண்டிருந்தார். யூதர்கள் அவர்களை சூழ்ந்து கொண்டு, இன்னும் எவ்வளவு காலம் நாங்கள் காத்திருக்க வேண்டும்? நீர் மெஸ்ஸியாவானால் அதை எங்களிடம் வெளிப்படையாக சொல்லிவிடும் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நான் உங்களிடம் சொன்னேன், நீங்கள் தான் நம்பவில்லை. என் தந்தையின் பெயரால் நான் செய்யும் செயல்களே எனக்கு சான்றாக அமைகின்றன. ஆனால் நீங்கள் நம்பவில்லை, நம்பாமல் இருக்கிறீர்கள். ஏனெனில் நீங்கள் என் மந்தையை சேர்ந்தவர்கள் அல்ல. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவி கொடுக்கின்றன. எனக்கு அவற்றையும் தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. நான் அவற்றிற்கு நிலைவாழ்வை அளிக்கிறேன். அவை என்றுமே அழியா. அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார்கள். அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர். அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது. நானும் தந்தையும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கே புகழ். அன்பார்ந்தவர்களே, முதல் வாசகத்தில் புற இனத்தார் மனம் திரும்பி வருகின்ற இந்த நிகழ்ச்சி அந்தியோக்கியா நகரின் மையமாக கொண்டு கொண்டாடப்படுகின்றது. பெருங்கூட்டமான மக்கள் மனம் திரும்பி வந்தார்கள். அந்தியோக்கியா நகரிலே அவர்கள் ஒன்று சேர்ந்து கிறிஸ்துவ வாழ்வை கடைபிடிக்கின்றார்கள். அவர்களுக்கு உதவியாக பர்னபா என்பவரை திருச்சபை அனுப்பி வைக்கின்றது. பர்னபா தனக்கு உதவியாக சவுலை அழைத்து வருகின்றார். முதல் முறையாக சவுல் தர்சீஸ் நகரத்தை விட்டுவிட்டு இந்த பணிக்காக வருகின்றார். பர்னபாவும் சவுலும் ஒன்று சேர்ந்து மக்களுக்கு நற்செய்தி போதிக்கின்றார்கள். நற்செய்தியை நாம் என்ன பார்க்கின்றோம்? யூதர்கள் அவரிடத்தில் இந்த கேள்வி கேட்கின்றார்கள், எவ்வளவு நாள் நாங்கள் காத்துட்டுருக்கிறது? நீ தான் மெஸ்ஸியானா எங்களுக்கு சொல்லு, ஏன் இந்த மாதிரி அமைதியாக இருக்க அப்படின்னு. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நான் உங்களுக்கு சொன்னேன், நான் தான் மெஸ்ஸியா அப்படி என்பதை என்னுடைய சொல்லாலும் செயலாலும் வெளிப்படுத்தியிருக்கிறேன். ஆனால் நீங்கள் தான் நம்பலை, நீங்கள் தான் ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு சொல்லிட்டு அருமையாக சொல்லுவார். என் ஆடுகள் என் குரலுக்கு செவி கொடுக்கின்றன. நீங்கள் என் மந்தையை சேராதவர்கள். யாரை குறிப்பிடுகிறார்? யூதர்களை. பிடிவாதம் பிடித்தவர்கள், உண்மையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், இயேசுடைய செயல்களை வைத்து அவர் கடவுளுடைய மகன் மெஸ்ஸியா என்ற உண்மையை அறியாத அவர்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகின்றார், என்னுடைய ஆடுகள், நீங்கள் என்னுடைய ஆடுகள் அல்ல. என் ஆடுகள் 3 காரியங்களை செய்கின்றன. ஒன்று, அவை என்னை அறிந்திருக்கின்றன. அவை என் குரலுக்கு செவி கொடுக்கின்றன. அவை என்னை பின்தொடர்கின்றன. இது திருச்சபைக்காக ஆண்டவர் சொன்ன வசனங்கள். என் ஆடுகள் என்னை அறிந்திருக்கின்றன. திருச்சபையில் இருக்கின்ற எல்லாரையும் ஞானஸ்நானம் பெற்ற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் சொல்லுகின்றார். அறிந்திருத்தல் என்றால் என்ன? இயேசுவை
பல விதத்திலே நாம் தெரிந்து கொள்கின்றோம். மறையுறை வழியாக, வேதாகமத்தின் வழியாக, ஒவ்வொரு மறை நிகழ்வுகளின் வழியாக தன்னை அவர் வெளிப்படுத்துகின்றார். இன்று இருக்கின்ற மறை திருச்சபையினுடைய போதனையின் வழியாக வெளிப்படுத்துகின்றார். என் ஆடுகள் என்னை அறிந்திருக்கின்றன. ஆண்டவரை அறிந்து கொள்ளுதல் என்பது ஒரு சிறப்பான கொடை, கடவுள் மட்டும்தான் கொடுக்க முடியும். அவை என் குரலுக்கு செவி கொடுக்கின்றன. இயேசுனுடைய குரல் வேதாகமத்தின் வழியாகவும் திருச்சபை போதனை வழியாகவும் ஆண்டவர் பேசுகின்றார். பாப்பாண்டவர் பேசுவதெல்லாம் இயேசுவின் வார்த்தைகள். ஆயர்களும் குருக்களும் பேசுவது ஆண்டவருடைய வார்த்தைகள். ஆக கடவுளுடைய வார்த்தையை நாம் தொடர்ந்து கேட்டுக்கொண்டே இருக்கின்றோம். இன்று இயேசுவின் வார்த்தைகள் வானொலி வழியாக, பத்திரிகைகள் வழியாக, ஊடகங்கள் வழியாக இந்த சப்தம் வந்து கொண்டே இருக்கின்றது. ஆண்டவர் பேசிக்கொண்டே இருக்கின்றார். கடவுள் இன்று உலகத்தில் உள்ள அமைப்பின் வழியாக நம்மோடு பேசுகின்றார். அதனை அறிந்து கொள்ளுகின்ற திறமை வேண்டும். இன்று உலகத்திலே நிறைய சப்தங்கள் இருக்கின்றன. தேவையில்லாத சப்தங்கள், பாவங்கள் நிறைந்த சப்தங்கள். இவைகளை ஆராய்ந்து அறிகின்ற தன்மை இருக்க வேண்டும். உண்மை சப்தத்தையும் பொய்யான சப்தங்களையும் அறிந்து உண்மையை ஏற்றுக்கொள்கின்ற தன்மை உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். என் குரலுக்கு செவி கொடுக்கின்றன. கடவுளுடைய குரல் நற்செய்தி வழியாகவும் வேதாகமத்தின் வழியாகவும் ஒவ்வொரு மறையுறை வழியாகவும் ஆயர்கள், குருக்கள், பாப்பாண்டவர் வழியாக பேசிக்கொண்டே இருக்கின்றார்கள். இவருடைய குரலை கேட்டு அதை பின்தொடர வேண்டும். என் ஆடுகள் என்னை அறிந்திருக்கின்றன, என் குரலுக்கு செவி கொடுக்கின்றன, என்னை பின்தொடர்கின்றன. நம்முடைய வாழ்க்கை இயேசு கிறிஸ்துவை பின்தொடர்கின்ற ஒரு வாழ்க்கை. ஆண்டவர் ராயப்பரை பார்த்து சொன்னார், எல்லாவற்றையும் சொல்லிவிட்டு என்னை பின் செல் என்றார். அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த கட்டளை நாம் எல்லோருக்கும் கொடுக்கப்பட்டது. நாம் எல்லோரும் யாரை பின் செல்கின்றோம்? இன்றைய உலகில் இன்றைக்கு இருக்கின்ற இதிலே மக்கள் எதை பின்பற்றுகின்றார்கள்? நடை, உடை, பாவனை எல்லாவற்றையும் பார்க்கின்ற பொழுது யாரை அவர்கள் பின்பற்றுகின்றார்கள்? சினிமா உலகமா, அல்லது நாடகமா, அல்லது அரசியலா? எதை நாம் நடந்து பார்த்து பின் செல்கிறோம் என்பதை சிந்தித்து பார்ப்போம். என் ஆடுகள் என்னை பின்தொடர்கின்றன. இயேசு கிறிஸ்துவை அறிந்து அவரை போன்று நாம் எல்லோரும் பின்தொடர இந்த பலிப்பூசிலே மன்றாடுவோம். காணிக்கை தந்தேனே இறைவா, என்றும் கனிவுடன் ஏற்பாய் இறைவா. ஏழையன் வாழ்வை தலைவா, நீரே திருவாய் என்றும் கனிவா. காணிக்கை தந்தேனே இறைவா, என்றும் கனிவுடன் ஏற்பாய் இறைவா. பாவங்கள் நிறைந்த உள்ளமதை உன் காலடி பணிந்து தந்து நின்றே. பாவங்கள் நிறைந்த உள்ளமதை உன் காலடி பணிந்து தந்து நின்றே. பெருகிடும் கண்ணீர் துளிகளுடன், பெருகிடும் கண்ணீர் துளிகளுடன் என் நொறுங்கிய உள்ளம் ஏற்றிடுவார். காணிக்கை தந்தேனே இறைவா, என்றும் கனிவுடன் ஏற்பாய் இறைவா. ஏழையின் வாழ்வை தலைவா, நீரே திருவாய் என்றும் கனிவா. காணிக்கை தந்தேனே இறைவா, என்றும் கனிவுடன் ஏற்பாய் இறைவா.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவன் கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் நின்று பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இப்பாஸ்கா மறை நிகழ்வுகள் வழியாக எங்களை என்று மக்களித்திட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் தொடர்ந்து புரியும் பரிகார செயல் எங்களுக்கு முடிவில்லா பேரின்பத்தின் காரணமாக அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றிற்கும் மேலாக எங்கள் பாஸ்காவான கிறிஸ்து பலியான இந்த சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உம் திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்டவர் என்றென்று வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறு ஆற்றமிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்கள் முதல் மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும்.
இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்தின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தர அப்பத்தையும் மேற்பழைக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொண்டும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை 14ஆம் சிங்கராயர், எங்கள் ஆயர் பிரான்சிஸ் கலிஸ்ட், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனையில் விழவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பற்றுக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதி உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று திருத்துதலுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருவீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு அமைதியை பகிர்ந்து கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்கப்பட்டவர் பேறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் வார்த்தை நலமடையும். வைகரை வானமே மேக பூக்களாய் விடிய கோலம் போடு. மரண இருள் வென்று வெளிச்ச வெள்ளமாய் இயேசு உயிர்த்தார் என்று. வைகரை வானமே மேக பூக்களாய் விடிய கோலம் போடு. மரண இருள் வென்று வெளிச்சம் வெள்ளமாய் இயேசு உயிர்த்தார் என்று. ஏற்ற தாழ்வுகள் இனியும் இல்லையே, விடுதலை கீதங்கள் புவி எங்கும் முழங்கும். ஏற்ற தாழ்வுகள் இனியும் இல்லையே, விடுதலை கீதங்கள் புவி எங்கும் முழங்கும். வைகரை வானமே மேக பூக்களால் விடியல் கோலம் போடு. மரண இருள் வென்று வெளிச்சம் வெள்ளமாய் இயேசு உயிர்த்தார் என்று. பஞ்சம் பிணி இல்லை என்னும் யுத்தம் இல்லா பூமி வேண்டும். இறைவன் ஆட்சி என்றும் உயரும். பஞ்சம் பேசும் நெஞ்சம் எல்லாம் வாழ்க்கை கைனி ஆகாதென்று தத்துவங்கள் என்றும் முழங்கும். பஞ்சம் பிணி இல்லை என்னும் யுத்தம் இல்லா பூமி வேண்டும். இறைவன் ஆட்சி என்றும் உயிர்க்கும். வஞ்சம் பேசும் நெஞ்சம் எல்லாம் வாழ்க்கைக்கு நீ ஆகாதென்று தத்துவங்கள் என்னும் முழக்கம். நன்மை நிறைந்திடும் பிணி தகர்ந்திடும். உண்மை விளங்கிடும் வாய்மை நிலைத்திடும். இல்லாமை இல்லாது உலகம் உருவாகும். எல்லோரும் நல்லாகும். பூவாலும் இசைப்பாட பூமிக்கு தேவன் சொன்ன திருநாள் இதுதானே. வைகரை வானமே மேக பூக்களாய் விடியல் கோலம் போடு. மரண இருள் வென்று வெளிச்சம் வெள்ளமாய் இயேசு உயிர்த்தார் என்று. கிறிஸ்துவின் ஆத்மமே என்னை அச்சியும். கிறிஸ்துவின் தேகமே என்னை ரட்சியும். கிறிஸ்துவின் இரத்தமே என்னை போற்றியும். திருவிழா தீர்த்தமே என்னை தூய்ப்பியும். கிறிஸ்துவின் பாடுகள் என்னை தேற்றிட. அருள் நீரை இயேசுவே என்னை கேட்டிடும். அரிய காயங்களுள் என்னை வைத்திடும். பிரிந்த
அழிந்திரா வண்ணமாய் என்றும் கட்டிடும் பொருது சத்ருவிடம் நின்று காத்திடும் மரண வேளையினில் என்னை கூப்பிடும் பரகதியில் நீதம் உம்மை வாழ்த்தவே வருக என்ற அன்போடு என்னை ஏவிடும். ஆமென். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் புரியும் வேண்டல்களுக்கு செவி சாய்த்தருளும். அதனால் எங்கள் மீட்பின் இப்புனிதமிக்க பரிமாற்றம் எங்களுக்கு இவ்வுலகில் வாழ்வில் உமது அருள் உதவி அளித்து என்றென்றும் உள்ள மகிழ்ச்சியக்கான உறுதியை அளிப்பதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா அல்லேலூயா. புனித அந்தோனியாருக்கு நவநாள் ஜெபம். எங்கள் விண்ணப்பங்களை ஏற்று எங்களுக்கு இறைவனின் அருளை பெற்றுத் தாரும். குழந்தை இயேசுவை கையில் ஏந்தும் பேறு பெற்ற புனித அந்தோனியாரே, துன்பப்படுவருக்கு துணை புரியும் வள்ளலே, ஏழைகளையும் ஆதரவற்றவர்களையும் அன்புடன் அரவணைக்கும் நேச தந்தையே, இதோ மது மன்றாட்டின் பயனை உணர்ந்து அசைக்க முடியாத முழு நம்பிக்கையுடன் உமது ஆலயத்தில் வந்து கூடியுள்ளோம். நீர் ஏந்தியுள்ள குழந்தை இயேசுவிடம் எங்களுக்காக பரிந்து பேசி எம் ஆன்மாவுக்கும் உடலுக்கும் வேண்டிய வரங்களை பெற்றுத் தாரும். இறை அருளை ஏராளமாய் பெற்ற புனித அந்தோனியாரே, நாங்கள் வாழ்வை பின்பற்றி எல்லாவற்றிற்கும் மேலாக இறைவனையே அன்பு செய்யவும் அவருக்காகவே வாழவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நாங்கள் அனைவரும் ஒருவரை ஒருவர் அன்பு செய்து விண்ணுலகம் சேர எங்களுக்கு அருள் பெற்று தந்தருளும். புதுமைகள் கோடி புரிபவரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதுமைகள் கோடி புரிபவரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புதுமைகள் கோடி புரிபவரான புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்களுக்கு நடுவிலும், உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும், உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும், உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும், உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். உயிர்த்தெழுந்தார் 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 நம் ஆண்டவர் இயேசு 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 உயிர்த்தெழுந்தார். கல்லறை இருளிலிருந்து ஒளிக்கு அழைத்தார். அல்லேலூயா. சாவின் மீது என்றென்றும் வெற்றி கண்டார். அல்லேலூயா அல்லேலூயா
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. உயிர்த்தெழுந்தார் 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 நம் ஆண்டவர் இயேசு 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 உயிர்த்தெழுந்தார். உலக வாழ்வினை முடித்து மறுவாழ்வு உயிர்த்தார் அல்லேலூயா. இதுவே நமது பாஸ்கா, இதை விசுவசிப்போமே அல்லேலூயா 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 அல்லேலூயா. உயிர்த்தெழுந்தார் 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 நம் ஆண்டவர் இயேசு 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 உயிர்த்தெழுந்தார். நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் ஆட்சியும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள். நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, நன்மை செய்த தேவனுக்கு, நலம் தந்த நாதனுக்கு, உள்ளம் மகிழ்ந்து உணர்வு பொங்கிட நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள், நன்றி பலி செலுத்திடுவோம் வாருங்கள்.